வீட்டை இடித்து தண்ணீர் தொட்டி கட்டின வரலாறு தெரியுமா? தஞ்சாவூர் பெரிய கோவிலை கட்டி கிட்டத்தட்ட 26 வருடங்கள் கழித்து உருவான இன்னொரு அதிசயம்தான் கங்கை கொண்ட சோழபுரம். கட்டியவன் முதலாம் ராஜேந்திர சோழன். கங்கையை வென்ற மன்னன் வடக்கிலிருந்து கங்கை நீரை கொண்டு வந்து சோழ கங்கை உருவாக்கிய மன்னன். ஆனால் இந்த சோழ மண்டலத்தில் ஒரே ஒரு மலை கூட இல்லை. 50 கிலோமீட்டர் தூரத்திலிருந்து மலைகளை உடைத்து யானை, குதிரை, மனித உழைப்பு இந்த மூன்றையும் வைத்து இந்த பிரம்மாண்ட கோவில்கள் எழுந்தன. அப்படிப்பட்ட ஒரு கோவில் 1835க்கு பிறகு ஒரு சோதனை ஆரம்பமானது. கொள்ளிடம் ஆறு கடலில் வீணாக கலக்காதிருக்க ஒரு அணை கட்ட வேண்டும் என்று முடிவு செய்தது பிரிட்டிஷ் அரசு. அணைக்கு உறுதியான கற்கள் தேவைப்பட்டது. தேடினார்கள், ஆனால் கிடைக்கவில்லை. அப்போதுதான் அவர்கள் கண்ணில் பட்டது அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம். குடிமக்கள் எதிர்த்தார்கள், ஆனால் எதிர்ப்பை கேட்டவர்கள் யார்? டைனமைட் ராஜகோபுரங்களை தகர்த்தார்கள். அந்த கற்கள் தான் இன்று அணையை தாங்கி நிற்கிறது. சோழர்கள் ஆட்சி போயிருக்கலாம், ஆனால் அவர்கள் கட்டியவை காலம் கடந்தும் மக்களுக்கு பயன்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. ஆனால் அந்த கோவிலை கனவோடு கட்டிய ராஜேந்திர சோழனின் ஆத்மா அன்று அழுதிருக்கும். தஞ்சாவூர் கோவிலை காப்பாற்ற சரபோஜி மன்னர்கள் இருந்தார்கள். கங்கை கொண்ட சோழபுரத்தை காப்பாற்ற யாருமே இல்லை. வீடு இடிந்து தண்ணீர் தொட்டி கட்டின மாதிரிதான் இருந்தது. இன்று நாம் பெருமை பேசும் சோழர்களின் தொழில்நுட்பம், கட்டிட அறிவு, வரலாற்று தகவல்கள் அனைத்தும் அணையின் அடியில் அமைதியாக உறங்கிக் கொண்டிருக்கிறது. வெளியில் வெப்பம் இருந்தால் உள்ளே குளிர்ச்சி, வெளியில் குளிர்ச்சி இருந்தால் உள்ளே வெப்பம். இப்படி வடிவமைக்கப்பட்ட அந்த கோவில் கட்டிடக்கலைக்கு இன்று சயின்ஸ் என்று பெயர். இதையே ஆங்கில அதிகாரிகள் கும்பகோணம் மகாமக குளத்தை தூர்வாரி டென்னிஸ் கோர்ட் அமைக்க நினைத்தார்கள். அன்று மக்கள் எதிர்த்தார்கள். அதனால்தான் அது இன்று உயிரோடு இருக்கிறது. நமக்கு ஒரு பாடம் சொல்லுது, காப்பாத்தினாத்தான் பெருமை, விட்டுட்டா அடையாளமே இல்லை. மக்களே, சிந்தியுங்கள்.